வணக்கம். இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட 6வது பாடலுங்க. அந்த பாட்டு மந்திர சித்தி பெற. நம்ம ஏதாவது ஸ்லோகம் சொல்லி அந்த மந்திர சித்தியாகிறதுக்கு அபிராமி பட்டர் அவரோட மந்திர சித்தியாகிறதுக்கு பாடினாரு. நம்ம சொல்றது பழிக்கணும்னு. அது மாதிரி நம்ம பாடுவோம். இப்போ சென்னியது உன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணை முன்னிய நின்னறி அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. இதோட பொருள்: செம்மையான திருமேனியுடைய அபிராமி தாயே, என்றும் என் தலைமையில் இருக்கக்கூடிய நின் அழகிய திருவடியே, என்றும் என் சிந்தையுள்ளே நிலை பெற்று இருக்கக்கூடிய நின் திருமந்திரமே, செந்தூர நிறமுடைய அழகிய தேவி, நான் இனி என்றும் கலந்திருப்பது நின்னையே மறவாது தொழும் அடியார்களையே நான் தினந்தோறும் பாராயணம் செய்வது உன்னுடைய மேலான ஆகம நெறியையே. நான் எப்பயுமே உன்னை பற்றி தான் பாராயணம் செஞ்சிட்ருக்கேன். அந்த மாதிரி அபிராமி பட்டர் அந்த அபிராமி தேவியை மனமுருகி பாடினார். பாடிதான் இந்த பௌர்ணமியை அமாவாசை அன்னைக்கு இந்த முழு நிலாவாக வர வச்சார். அந்த மாதிரி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி மன தூய்மையோட கடவுளை நம்ம வணங்கினோம்னா கண்டிப்பாக நம்ம கடவுளை வேண்டுறதுக்கு ஒரு பலன் அந்த அம்மா நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த சாமியெல்லாம் என்னோட பூஜை அறையில் உள்ளது. நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.